GCE Advanced Level Examination 2020 New Syllabus General English Paper 1. Dear students, now it's time for us to have a look at question number 6 in part B. Underline கீழே கோட் அடிக்க the option அந்த ஆப்ஷனுக்கு that best expresses the meaning of each of the sentences given below in bold print. கீழே bold printல தடித்த அச்சில் கொடுக்கப்பட்டுள்ள வசனங்களில் ஒவ்வொன்றினதும் கருத்தை சரியாக மிகச் சிறப்பாக சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணணும், கீழே கோட் அடிக்கணும். நம்பர் 1, மிஸ்டர் மாலகோட ஹேஸ் நெவர் பீன் டு ஜெஃப்னா. பி என்றா இரு ஆகு என்று அர்த்தம், இரு அல்லது ஆகு. பீன் என்றா இருந்து அல்லது ஆகி என்று அர்த்தம். அதே போன்று பீன் எனும் பொழுது போய் என்ற அர்த்தமும் இருக்குது. இப்போ மிஸ்டர் மாலகோட ஹேஸ் நெவர் பீன், ஒரு போதும் போயில்லை, டு ஜெஃப்னாவுக்கு, ஜெஃப்னாவுக்கு ஒரு போதும் போயில்லை. ஆப்ஷன் ஏ, மிஸ்டர் மாலகோட இஸ் இன் ஜெஃப்னா நவ். மிஸ்டர் மாலகோட இப்போ ஜெஃப்னாவில் இருக்கிறாரு. பி, மிஸ்டர் மாலகோட ஹேஸ் நாட் விசிட்டட், விசிட் பண்ணி இல்லை, தரிசித்து இல்லை, ஜெஃப்னாவுக்கு அட் ஆல், ஒரு போதும் ஜெஃப்னாவுக்கு அவர் விசிட் பண்ணி இல்லை, ஜெஃப்னாவை விசிட் பண்ணி இல்லை, ஜெஃப்னாவுக்கு போயில்லை. சி, மிஸ்டர் மாலகோட டஸ் நாட் ஹோப் டு விசிட் ஜெஃப்னா. மிஸ்டர் மாலகோட ஜெஃப்னாவை விசிட் பண்ண தரிசிக்க எதிர்பார்க்குறல்ல, டஸ் நாட் ஹோப், எதிர்பார்க்குறல்ல. டி, மிஸ்டர் மாலகோட ஹேஸ் விசிட்டட் ஜெஃப்னா, விசிட் பண்ணி இருக்கிறாரு, ஜெஃப்னாவை விசிட் பண்ணி இருக்கிறாரு, தரிசித்து இருக்கிறாரு. செவரல் டைம்ஸ், பல தடவைகள். வாட் குட் பி தி ஆன்சர்? வாட் இஸ் தி ஆன்சர்? டெல் மீ, வாட் இஸ் தி ஆன்சர்? பி. பி, Mr. Malagoda has not visited Jaffna at all. ஒரு பொழுதும் அவர் ஜெஃப்னாவுக்கு போயில்லை, ஜெஃப்னாவை விசிட் பண்ணி இல்லை. ரைட். நெக்ஸ்ட், நம்பர் 2. Since the diploma course was too expensive. டிப்ளமா கற்கை நெறி மிச்சம் அல்லது அளவுக்கு மிச்சம் எக்ஸ்பென்சிவ் என்ற காரணத்தினால், விலை கூட, செலவு கூட என்ற காரணத்தினால் நுவாங்கா டிசைடட் தீர்மானித்தால் டு ஃபாலோ அ சர்டிஃபிகேட் கோர்ஸ், ஒரு சர்டிஃபிகேட் கற்கை நெறிய ஃபாலோ பண்ண டிசைட் பண்ணினார், தீர்மானித்தார். ஆப்ஷன் ஏ, நுவாங்கா could not afford to follow the diploma course. Afford means what here? Afford means what? What does it mean? It means to be able to buy or do something because you have enough money or time. உங்களுக்கு போதுமான அளவு பணம் அல்லது நேரம் இருக்கின்ற காரணத்தினால ஏதோ ஒன்றை செய்ய அல்லது வாங்க முடியுமாக இருக்கிறவங்களுக்கு, இப்போ முடியுமாக இருக்கிற ஏதோ ஒன்றை வாங்க செய்ய, அதுதான் எஃபோர்டு. இப்போ குட் நாட் எஃபோர்டுண்டா முடியவில்லை என்ற அர்த்தம். இப்போ ஃபாலோ பண்ண முடியவில்லை, நுவங்காவுக்கு அந்த டிப்ளமா கோர்ஸை ஃபாலோ பண்ண முடியவில்லை. பி, நுவங்கா டிட் நாட் வாண்ட் டு ஃபாலோ a cheaper course of study. நுவங்கா ஒரு மலிவான கோர்ஸை கற்கை நெறிய ஃபாலோ பண்ண விரும்பவில்லை. சி பார்ட். சி, ஆப்ஷன் சி, நுவாங்க
wanted to follow wanted to follow only a highly advanced course of study. மிச்சம் தரம் கூடிய ஒரு கற்கை நெறிய மாத்திரமே மிச்சம் தரம் கூடிய ஒரு கற்கை நெறியத்தான் ஃபாலோ பண்ண நுவங்கா விரும்பினா. ஆப்ஷன் டி, நுவங்கா வாஸ் எலிஜிபிள், நுவங்கா எலிஜிபிளாக இருந்தா, தகுதியாக இருந்தா, டு ஃபாலோ ஒன்லி த சர்டிஃபிகேட் கோர்ஸ். அப்போ அந்த சான்றிதழ் பெற முடியுமான அந்த கற்கை நெறி அதை மட்டுமே தொடர எலிஜிபிளாக தகுதியாக இருந்தா. வாட் இஸ் தி ஆன்சர்? ஏ, ஆப்ஷன் ஏ. Option A is the answer. Nwanga could not afford to follow the diploma course. நுவங்காவுக்கு டிப்ளமா கற்கை நெறிய ஃபாலோ பண்ண முடியவில்லை. ரைட். நம்பர் 3, despite the warnings by the government, அரசாங்கத்தின் மூலம் எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, இப்போ டிஸ்பைட் என்னும் பொழுது இருந்தாலும் கூட, இருப்பினும் என்ற அர்த்தம். பீப்புள் ரஷ் டு சிட்டிஸ், மக்கள் நகரங்களுக்கு விரைந்து சென்றாங்க. டு பை, வாங்க. எசென்ஷியல் ஐட்டம்ஸ், அத்தியாவசிய பொருட்களை வாங்க சென்றாங்க. ஆப்ஷன் ஏ, த கவர்மெண்ட் ஆஸ்ட் பீப்புள், மக்களிடம் அரசாங்கம் கேட்டுக்கொண்டது, டு பை, வாங்குமாறு, வாங்க. எசென்ஷியல் ஐட்டம்ஸ், அத்தியாவசிய பொருட்களை, ஃப்ரம் சிட்டீஸ், நகரங்களில் இருந்து, ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள், எவ்வளவு சீக்கிரமாக இயலுமோ அவ்வளவு சீக்கிரமாக நகரங்களில் இருந்து அத்தியாவசிய பண்டங்களை வாங்குமாறு மக்களிடம் அரசாங்கம் கேட்டுக்கொண்டது. ஆப்ஷன் பி, பீப்புள் வென்ட் டு சிட்டீஸ், மக்கள் நகரங்களுக்கு சென்றாங்க. டு பை, வாங்க. எசென்ஷியல் ஐட்டம்ஸ், அத்தியாவசிய பொருட்களை, ஆன் த ரிக்வெஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட், அரசாங்கத்தினது வேண்டுகோளின் பேரில், அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க அத்தியாவசிய பண்டங்களை வாங்குவதற்கு நகரங்களுக்கு மக்கள் சென்றார்கள். இஸ் தட் தி ஆன்சர்? லெட்ஸ் see. சி, ஆப்ஷன் சி, பீப்புள் went to cities, மக்கள் சென்றாங்க நகரங்களுக்கு. டு பை, வாங்க. எசென்ஷியல் ஐட்டம்ஸ், அத்தியாவசிய பொருட்களை, although the government told not to do so, அரசாங்கம் சொல்லினாலும் கூட, அரசாங்கம் சொல்லியிருந்தாலும் கூட. இப்போ although என்றா இருந்தாலும், இப்போ although the government told, அரசாங்கம் சொன்னாலும் கூட, not to do so, அவ்வாறு செய்யாமல் இருக்குமாறு, அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று அரசாங்கம் சொன்னாலும் கூட அத்தியாவசிய பண்டங்களை வாங்குவதற்காக நகரங்களுக்கு மக்கள் சென்றார்கள். ஆப்ஷன் டி, பீப்புள் ஆல்வேஸ், மக்கள் எப்பொழுதும் பை, வாங்குறாங்க. எசென்ஷியல் ஐட்டம்ஸ், அத்தியாவசிய பண்டங்களை, பொருட்களை, ஃப்ரம் சிட்டீஸ், நகரங்களில் இருந்து, ஆஸ் இட் இஸ் கன்வீனியன்ட் ஃபார் தம் டு டூ so, அவ்வாறு செய்வது அவர்களுக்கு கன்வீனியன்ட், சௌகரியம், வசதி என்ற காரணத்தினால் நகரங்களில் இருந்து அத்தியாவசிய பொருட்களை எப்பொழுதும் மக்கள் வாங்குகிறார்கள். வாட்ஸ் தி ஆன்சர்? நம்பர் 3. வாட்ஸ் தி ஆன்சர்? சி. தி ஆன்சர் இஸ் சி. Here, people went to cities, மக்கள் நகரங்களுக்கு சென்றாங்க. டு பை, வாங்க. எசென்ஷியல் ஐட்டம்ஸ், அத்தியாவசிய பொருட்களை, although the government told them not to do so, அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று மக்கள் சொல்லியிருந்தாலும் சொன்னாலும் கூட. ரைட். நெக்ஸ்ட், மூவிங் ஆன் டு the fourth one, நான்காவது. A woman, ஒரு பெண், who did not pay back rupees 950,000,
9,50,000 ரூபாய் பணத்தை திருப்பி கொடுக்காத ஒரு பெண். ஆஃப்டர் obtaining it from 3 persons, 3 நபர்களிடமிருந்து அதனை பெற்ற பிறகு திருப்பி கொடுக்காத ஒரு பெண். was taken into custody. taken into custody என்ற அரெஸ்ட் பண்ணப்பட்டார் என்ற அர்த்தம். has been arrested, கைது செய்யப்பட்டிருக்கிறார். and is being kept in prison, ஜெயிலில் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். until they can be tried in a court, ஒரு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வரைக்கும், விசாரிக்கப்பட முடியும் வரைக்கும். that is what taken into custody என்ற அர்த்தம். கைது செய்யப்பட்டார் என்ற அர்த்தம். Option A, a woman and 3 persons, ஒரு பெண்ணும் 3 ஆட்களும், who illegally means what? சட்டத்துக்கு மாற்றமாக திருட்டுத்தனமாக earned money, சட்டத்துக்கு மாற்றமாக பணம் சம்பாதித்த ஒரு பெண்ணும் 3 நபர்களும் were arrested, கைது செய்யப்பட்டார்கள். is that the answer? அதான் விடை. let's see. option B, a woman, ஒரு பெண், who helped 3 persons, 3 நபர்களுக்கு உதவிய ஒரு பெண், to illegally earn money, சட்டத்துக்கு மாற்றமாக பணம் சம்பாதிக்க 3 நபர்களுக்கு உதவிய ஒரு பெண், was arrested, கைது செய்யப்பட்டாள். C, option C, 3 persons, 3 நபர்கள், who cheated a woman, ஒரு பெண்ணை ஏமாற்றிய 3 நபர்கள், were arrested, கைது செய்யப்பட்டார்கள். is that the answer? அதான் விடை. let's see. option D, a woman who cheated 3 persons, 3 நபர்களை ஏமாற்றிய ஒரு பெண். இப்போ தமிழில் எப்படி வரும்? 3 நபர்களை ஏமாற்றிய ஒரு பெண். இங்கிலீஷில் எப்படி வரும்? ஒரு பெண் 3 நபர்களை ஏமாற்றிய, அப்படித்தான் இங்கிலீஷில் வரும். a woman who cheated 3 persons. இப்போ who அண்டா யார், இந்த இடத்துல who அண்டா அவள் என்ற அர்த்தம். இப்போ a woman who, அவள், cheated 3 persons, ஏமாற்றினால் 3 நபர்களை. இப்போ தமிழில் சொல்லும் பொழுது 3 நபர்களை ஏமாற்றிய ஒரு பெண் was arrested, கைது செய்யப்பட்டாள். what's the answer? என்ன விடை? what's the answer? guess? any guess? guess பண்ணி பாருங்க. option D is the correct answer. a woman who cheated 3 persons was arrested. 3 நபர்களை ஏமாற்றிய ஒரு பெண் கைது செய்யப்பட்டாள். well, நல்லது. moving on to the 5th one, 5வது. had the landmaster been invented, landmaster கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால், பாருங்க, landmaster had been invented என்ன, கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. என்ன காலம்? இப்போ டென்சஸ் காலங்கள் இங்கே படிப்பிக்க முடியாதுன்னு சுருக்கமாக சொல்கிறேன். landmaster had been invented, கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அது வந்து ஆக்டிவ் செய்வினையா, பசிவ், ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினையா, பசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினையா? பசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை. விச் டென்ஸ், என்ன காலம் இது? அப்புறம் had been invented, கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பாஸ்ட் பர்ஃபெக்ட், இறந்த கால முற்று. பாஸ்ட் பர்ஃபெக்ட், இறந்த கால முற்றில் பசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினையிட ஸ்ட்ரக்சர் இது. ரைட். The landmaster had been invented, கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த ஹேட்டை கொண்டு வந்து முன்னுக்கு போட்டால், லேண்ட்மாஸ்டர் என்ற சப்ஜெக்ட் எழுவாய்க்கு முன்னுக்கு கொண்டு வந்து போட்டால்
கொஸ்டினாக வினாவாக மாறும். இப்போ ஹேட் த லேண்ட் மாஸ்டர் பீன் இன்வென்டட், லேண்ட் மாஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததா, லேண்ட் மாஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததா என்ற அர்த்தம். அதே போன்று லேண்ட் மாஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் என்ற கொள்ள எப்படி வரும்? இஃப் த லேண்ட் மாஸ்டர் had been invented, லேண்ட் மாஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் என்ற கொள்ள இஃப் என்று நாங்கள் பாவிக்கிறோம் முன்னுக்கு. ரைட், இந்த இடத்துல நாங்கள் இஃப்பை பாவிக்காமலும் அதே அர்த்தத்தில் இப்படி பாவிக்கலாம். இஃப்பை பாவிச்சா என்ன அர்த்தமோ அதே அர்த்தத்தில் இப்படியும் பாவிக்கலாம். எப்படி? இந்த ஹேடை கொண்டு வந்து முன்னுக்கு போட்டு had the land master been invented, இப்போ லேண்ட் மாஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததா என்றும் அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல லேண்ட் மாஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் என்ற அர்த்தமும் எடுக்கலாம். இந்த இடத்துல இப்படியும் அர்த்தம் எடுக்கிறோம் நாங்கள், இப்படியும் அர்த்தம் இருக்கிறதுக்கு. இப்போ had the land master been invented என்ற லேண்ட் மாஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்ததா என்றும் அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி லேண்ட் மாஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் என்ற அர்த்தமும் இருக்குது. பிஃபோர் 1955, 1955க்கு முன்பு லேண்ட் மாஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் farmers, விவசாயிகள் would not have used, பாவித்து இருக்க மாட்டாங்க. would have used என்ற பாவித்து இருப்பாங்க. would not have used என்ற பாவித்து இருக்க மாட்டாங்க. imported tractors, இறக்குமதி செய்யப்பட்ட டிராக்டர்ஸை பாவித்திருக்க மாட்டாங்க. 1955க்கு முன்பு லேண்ட் மாஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால். ஆப்ஷன் ஏ, த லேண்ட் மாஸ்டர் was invented before 1955, 1955க்கு முன்பு லேண்ட் மாஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. was invented, கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ எனவே people did not use imported tractors, எனவே மக்கள் இறக்குமதி செய்யப்பட்ட டிராக்டர்ஸை பாவிக்கவில்லை. இஸ் தட் த கரெக்ட் ஆன்சர்? இதுதானா சரியான விடை? லெட்ஸ் see. ஆப்ஷன் பி, த லேண்ட் மாஸ்டர் had not been invented, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கவில்லை. had not been invented, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கவில்லை. பிஃபோர் 1955, 1955க்கு முன்பு. ஸோ எனவே ஃபார்மர்ஸ், விவசாயிகள் யூஸ்ட் பாவித்தாங்க, இம்போர்ட்டட் டிராக்டர்ஸ், இறக்குமதி செய்யப்பட்ட டிராக்டர்ஸை பாவித்தாங்க. ஆப்ஷன் சி, த லேண்ட் மாஸ்டர் was invented before 1955, 1955க்கு முன்பு லேண்ட் மாஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. பட் ஆனால் farmers continued to use imported tractors, இறக்குமதி செய்யப்பட்ட டிராக்டர்ஸை யூஸ் பண்ண தொடர்ந்தாங்க. இப்போ தொடர்ந்து இறக்குமதி செய்யப்பட்ட டிராக்டர்ஸையே விவசாயிகள் பாவித்தாங்க. கண்டினியூ டு யூஸ், பாவிப்பதற்கு தொடர்ந்தாங்க. அப்போ அப்படின்னா தொடர்ந்து பாவித்தாங்க. ஆப்ஷன் டி, த லேண்ட் மாஸ்டர் had not been invented, லேண்ட் மாஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கவில்லை. பிஃபோர் 1955, 1955க்கு முன்பு லேண்ட் மாஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கவில்லை. ஸோ எனவே farmers, விவசாயிகள் did not use imported tractors, இறக்குமதி செய்யப்பட்ட டிராக்டர்ஸை விவசாயிகள் பயன்படுத்தவில்லை. இஸ் தட் த கரெக்ட் ஆன்சர்? அதுவா சரியான விடை? வாட்ஸ் தி ஆன்சர்? எனி கெஸ் பண்ணி பாருங்க, எது சரியான விடை? பி, த லேண்ட் மாஸ்டர் had not been invented, லேண்ட் மாஸ்டர் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கவில்லை. பிஃபோர் 1955, 1955க்கு முன்பு. ஸோ எனவே farmers used
imported tractors. எனவே விவசாயிகள் இறக்குமதி செய்யப்பட்ட டிராக்டர்ஸை பாவித்தார்கள். That's the answer.